ஐயா நன்றிங்கய்யா. குணா ஐயா, நீங்க தொடருங்கய்யா. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. 18 சித்தர்கள் திருவடிகள் போற்றி, நவகோடி சித்தர்கள் திருவடிகள் போற்றி, வாழைத்தாய் திருவடிகள் போற்றி போற்றி, கொங்கணர் சித்தர் ஐயானுடைய திருவடிகள் போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த சித்தர் தேடல், சித்தர் சிந்தனை அப்படின்ற இந்த ஒரு நீண்ட பயணத்துல இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரம். 5ஆம் ஆண்டு அடி எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு முழு முதற் காரணம் அந்த சித்தர் பெருமக்களும், சித்தர் பெருமக்களுடைய ஆசி பெற்ற நல்ல உள்ளங்கள் தான். கிருஷ்ணானந்த ஐயா இந்த குழு ஆரம்பிக்கும் போது அவருக்கு இருந்த ஒரே நோக்கம், அடுத்த தலைமுறைக்கும் இளைய தலைமுறைக்கும் சித்தர்கள் கொடுத்துட்டு போன எண்ணற்ற பொக்கிஷமான வாழ்வியல் முறையா இருக்கட்டும், சித்த மருத்துவ குறிப்புகளாகட்டும், சித்தர் பாடல்களாகட்டும், இன்னும் எண்ணற்ற பல அரிய தகவலை எப்படியாவது சேர்க்கணும், அதை ஒரு பேசும் பொருள் ஆக்கணும் அப்படின்னு எடுக்கப்பட்ட ஒரு சிறு முயற்சி. கிளப் ஹவுஸ் அப்படின்ற ஒரு தளத்துல அவர் ஆரம்பிக்கும் போது அவருக்கு என்ன என்ன ஓட்டம் இருந்தது, அது இந்த இந்த மாதிரி ஒரு குழுவை வந்து பேர் வைக்கும் போதுன்னு தெரியல. ஐயாக்கு முதல்ல மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறோம். ஏன்னா அது சித்தர்கள் பெருமக்கள் தான் வந்து அவரு எந்நேரமும் சதா சித்தர்கள்னு நினைவாவே இருக்கிறதுனால அவர் இந்த கிளப் ஹவுஸ் அப்படின்ற தளத்துல ஒரு ஆரம்பிச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது. இன்னைக்கு 5ஆம் ஆண்டு வந்திருக்கோம். இதுக்கு சித்தர்களும் அந்த சித்த மருத்துவமும் சரி, இல்ல சித்தர்கள் இந்த ஆன்மீக பயணத்துல நாட்டம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஊர்கூடி தேர் இழுக்கிற மாதிரி எல்லாரும் வந்து அவங்களுடைய அனுபவங்களையும் அவங்க கற்றதும் பெற்றதும் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டது தான் இவ்வளவு தூரம் நம்ம பயணத்துக்கான காரணமா பார்க்க முடியுது. எல்லாருக்கும் இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். தன்னலம் இல்லாம எல்லாருக்கும் எல்லாமே போய் சேரணும், அதை நல்ல வழியில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எண்ண ஓட்டத்தை ஆரம்பிச்ச அந்த சித்தர் பெருமக்களும், அந்த சித்தர் பெருமக்களை எண்ணி எண்ணி பிரமிக்கிற எல்லா நல்ல உள்ளங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அஞ்சரை பெட்டியா இருக்கட்டும், அதுல இருக்கிற ஒரு மிளகு, ஒரு கடுகு, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் இன்னைக்களவும் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த சித்தர் பெருமக்கள் எடுத்துட்டு போன எல்லா விஷயங்களும். அதே மாதிரி நம்மளால எதையும் கொடுத்துட்டு போக முடியலனாலும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அதை பத்தி நம்ம பேசி அதை ஒரு பேசும் பொருளாவது ஆக்கணும் அப்படின்னு எடுக்கப்பட்ட முயற்சி சிங்கப்பூர்ல இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு இந்தியால நிறைய இடங்கள்ல இருந்து மக்கள் வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த 4 ஆண்டு காலங்களா அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே பகிர்ந்துட்டு இருந்திருக்காங்க. மருத்துவர்கள் பகிர்ந்திருக்காங்க. தொழில் அதிபர்கள் பங்கு பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் சித்த மருத்துவம் சார்ந்தவர்கள் நிறைய பேர், மூலிகை தயாரிக்கிறவங்களும் சரி, மூலிகை மருத்துவத்துல இருக்கிறவங்களும் சரி, இன்னும் நிறைய ஆன்மீகத்துல பயணிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க, சித்தர் பீடங்களுக்கு நிறைய பயணிச்சவங்க எல்லாருமே வந்து தளத்துல பகிர்ந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருந்திருக்காங்க. அது வகையில மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கணும். கிருஷ்ணானந்தையா ஆரம்பிக்கும் போது அவருக்கு உறுதுணையா இருந்த பிரபாகரன் ஐயாவுக்கும் சரி, அருண் ஐயாவுக்கும் சரி, வாசுதேவ கிருஷ்ணன் ஐயா, கண்ணன் ஐயா, அதுக்கப்புறம் ராதாமணி அம்மா, செல்வராஜ் ஐயா, இன்னும் நிறைய பேர் அதை அப்படியே தொடர்ந்து மணிவண்ணன் ஐயா, அர்த்தநாரி ஐயா, தியாகராஜன் ஐயா, மகேந்திரன் ஐயா, இன்னும் நிறைய பேர் நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ராஜேந்திரன் ஐயாவுக்கும் மிகப்பெரிய நன்றிகளை சொல்லணும். தீனதயாளன் ஐயா, மணிவண்ணன் ஐயா வந்து ஐயா மணிவண்ணன் ஐயா இந்த வாரம் கலந்துக்கிறேன்னு சொன்னாருங்களா ஐயா? ஐயா உங்க சொந்த ஊர்ல இருக்கிறதுனால கலந்துக்க வாய்ப்பு இருக்குமான்னு தெரியலைங்கய்யா. ஓ, சரிங்க சரிங்க சரிங்க. எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகளை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஆரம்ப காலகட்டத்தில் அனுபவ பகிர்வா ஆரம்பிக்கப்பட்டது இந்த குழு. அதை தொடர்ந்து நம்ம வந்து சித்தர்கள் பாடல்களை எடுத்து சிந்திக்க ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு கூடுறது வழக்கம் நம்ம தளம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்களை தவிர எல்லா வாரங்களும் 200 வாரங்களுக்கு மேல தொடர்ந்து நம்ம வந்து சித்தர்கள் பாடல்களை நம்ம வந்து சிந்திச்சிருக்கோம். நம்ம தளத்துல வந்து நவம்பர் 2021 இருந்து நம்ம தளம் வந்து ரீப்ளேஸ் ஆன்ல இருக்கு. அப்ப இருந்து நம்ம பேசுனது எல்லாமே வந்து இன்னைக்கும் கூட நம்மளால வந்து கேட்க முடியும். நம்ம இதுவரைக்கும் சித்தர்கள் பாடல்கள்ல கடுவெளி ஐயா சித்தரனுடைய பாடல், காளிங்கநாதர் சித்தர் ஐயானுடைய பாடல், போகர் சமாதி தீட்சை, அது மட்டும் இல்லாம சித்த வேதம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தியும் நம்ம வந்து ஆஹ், குறைந்தபட்சம் வந்து நம்ம வந்து பேசியிருக்கிறோம். அது பின்பு அழுகினி சித்தர் ஐயானுடைய பாடல், அதை தொடர்ந்து பாம்பாட்டி சித்தர் ஐயானுடைய பாடல், ஔவையாருடைய விநாயகர் அகவல், அகத்தியர் சித்தர் ஐயானுடைய பாடல், அதை தொடர்ந்து இடைக்காட்டு சித்தரையானுடைய பாடல், பின்பு குதம்பை சித்தரையானுடைய பாடல், கரூரார் சித்தரையானுடைய பாடல், பட்டினத்தார் ஐயானுடைய பாடல், அதை தொடர்ந்து பத்ரிகிரியார் ஐயானுடைய பாடல், சமீப காலமா வந்து நம்ம சட்டைநாதர் ஐயானுடைய முன்ஞானம் தொகுப்பு நம்ம பார்த்த பின்பு இப்ப கொங்கணர் சித்தர் ஐயானுடைய வாழை கும்மி தொகுப்பை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சித்தர்கள் பாடல்களை நம்ம பார்க்கும்போதே சித்தர் பெருமக்களினுடைய எண்ண ஓட்டம், அவங்க எந்த மாதிரி பயணிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சிந்தனை கிடைக்குது. அதான் சித்தர் தேடல், சித்தர் சிந்தனை அப்படின்ற அந்த ஒரு புள்ளியில வந்து எல்லாருமே நம்ம இணைஞ்சிருக்கோம்.
நிறைய பேருக்கு மறுபடியும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். கேட்கும் தளத்திலயும் சரி, பேசும் தளத்திலயும் எல்லாருமே பங்கேத்துக்கிட்டு இதுவரைக்கும் பேசினவங்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நம்ம வந்து அனுபவ பகிர்வா நம்ம பார்த்தோம். அதுக்கு பின்பு நம்ம வந்து சித்தர்கள் பாடல்கள் எடுத்து சிந்திக்க ஆரம்பிச்சோம். சித்தர்கள் பாடல்கள் பார்க்கும்போது நம்ம வாசி சார்ந்தே நம்ம பொருள் பார்த்தாலும் எல்லா பார்வையும் தாராளமா நம்ம வந்து முன்வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எல்லோருமே வந்து அவங்கவங்க கற்றதும் பெற்றதும் எல்லாத்தையுமே வந்து பகிர்ந்துட்டு இருந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தளத்துல வந்து பகிரப்பட்டிருக்கு. அந்த வகையிலும் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறோம். 5ஆம் ஆண்டு அடி எடுத்து வச்சிருக்கோம். இந்த இடத்துல நம்ம வந்து இன்னும் நிறைய பேர் பேசுறத கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். நம்ம தளத்தினுடைய ஒரு சிறு சிறப்பம்சமா எல்லோருக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம தளம் நிறைவு செய்யறது வழக்கம். அந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுல தான் எனக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. கிருஷ்ணானந்த ஐயா மேல வந்து பேச சொன்னாரு. அதே மாதிரி நிறைய ஒரு நிறைய பேர் பேசுனதை கேட்கறதுக்கு எல்லாமே நம்ம வந்து ஒரு குடுப்பினா இருந்தது. நிறைய பேர் வந்து அவங்க பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லைனாலுமே தொடர்ந்து நம்ம தளத்துல வந்து பயணிச்சு கேட்கும் தளத்துல இருந்தும் நம்ம தளத்துல நிறைய வாரங்கள் வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. அந்த வகையில நிறைய பேருக்கு நன்றிகளை சொல்லிக்கணும். மாரி கணேஷ் ஐயா கூட நிறைய வாரம் தொடர்ச்சியா வந்து கலந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்கும் இந்த இடத்துல நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நம்ம வந்து காசு பணம் விட்டுட்டு போனா கூட நமக்கு அடுத்து வர சந்ததியினர்கள் வந்து அதை கண்டிப்பா எடுத்துப்பாங்க. ஆனா அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை விட்டுட்டு போனோம்னா அது மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் ஏற்படும். அதை மறுபடியும் அவங்க வந்து பெறறதுக்கு நிறைய விஷயங்களை கடந்து வந்து தான் அவங்க வந்து பெற முடியும் அப்படின்றதுனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பகிர்வோம். அதுக்கப்புறம் முடிஞ்ச நல்ல விஷயங்களை வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து மற்றவங்ககிட்டயும் எடுத்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு சிறு முயற்சியில தொடர்ந்து பயணிப்போம். 5ஆம் ஆண்டு இன்னும் எத்தனை ஆண்டுகள் நம்ம கடக்கணும். நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை வந்து சித்தர்கள் பெருமக்கள் வந்து நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருந்தாங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருப்போம். கிருஷ்ணானந்த ஐயாக்கு இந்த இடத்துல மறுபடியும் நன்றி சொல்லிக்கிட்டு எந்த மாதிரி ஒரு புள்ளியில ஆரம்பிச்சது அது இந்த மாதிரி ஒரு தளத்துல நம்ம ஒவ்வொரு வாரமும் கூடுறதுனால அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருந்தது. எல்லாரும் அவங்களுடைய அனுபவத்தை இந்த வாரம் பகிர்ந்துக்கிட்டா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். கொங்கணர் சித்தனுடைய வாழை கும்மி தொகுப்பு இந்த வாரம் வந்து அனுபவ பகிர்வுக்கு அப்புறம் சும்மா வேணா பாடல்கள் பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். அவங்கவுங்க கடந்து வந்த பாதையோ இல்லைன்னா இந்த தளத்துல அவங்களுக்கு வந்து ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாலுமே கூட சிறப்பா இருக்கும்னு வேண்டி கேட்டுக்கிறோம். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ மேல வந்து பேசுங்க. இந்த வாரம் அதே தான் சொல்றோம். நம்ம தளம் வந்து ஆரம்பத்துல வந்து நம்ம காப்பு பாடல் பார்த்த பின்பு ஒவ்வொரு வாரமும் அந்த வாரத்துக்கு உண்டான சித்தர்கள் பாடல்களை சிந்திப்போம். அதுக்கப்புறம் சித்தரியல் சிந்தனை இல்லைன்னா ஒரு மருத்துவ குறிப்பு பார்த்து அதை பின்பு வாழை தாலாட்டு பாடி நிறைவு செய்யறது நம்ம தளத்தினுடைய வழக்கம். நம்ம தளத்துல ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்கு. அதுவும் பல ஆண்டுகளா இயங்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. அதுலயும் நீங்க வந்து இணைஞ்சிக்கலாம். அதுல நம்ம வந்து ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கூடுறோம். அதுக்கு அப்பாற்பட்டு சித்தர்கள் தளத்தை பத்தியோ இல்ல சித்தர்கள் பீடம் பத்தியோ இல்ல ஆன்மீகம் சார்ந்தோ ஏதாவது நல்ல நல்ல பதிவுகள் இருந்தாலுமே அதுலயும் வாட்ஸ்அப் குழுவிலையும் பகிரப்படும். அது மட்டும் இல்லாம ஒரு டெலிகிராம் குழு இருக்கு. யூடியூப்ல ஒரு சேனலும் இருக்கு. அது வந்து இன்னும் சிறப்பா அதை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்ட்டு வரும் காலங்கள்ல ஒரு எண்ண ஓட்டம் இருக்கு. எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறோம். இந்த வாரம் ஒரு மிக நீண்ட பயணத்துல ஒரு சின்ன ஒரு மைல்கல்லா பார்க்கலாம். அதுவும் சித்தர் பெருமக்களுக்கு தான் அதை போய் சேரணும். ஏன்னா அந்த ஒரு எண்ண ஓட்டத்துல அவங்க தான் நம்மளை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறோம். எல்லாரும் அந்த புள்ளியில தான் நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கோம். மறுபடியும் நன்றிகளை சொல்லிக்கிறோம். ஐயா இந்த வாரம் பாடல்கள் ஏதாவது பார்க்கலாங்களா ஐயா? எப்படிங்கய்யா? ஐயா குணா ஐயா, நேரம் தகுந்த மாதிரி பார்த்துக்கலாங்க ஐயா. சரிங்கய்யா, ஐயா வந்து சரிங்கய்யா. இந்த கடந்து வந்த 4 ஆண்டுகள் பத்தி நம்ம பகிர்ந்துக்கலாம்னு சொன்னாருங்க. அந்த பகிர்தல் முடிஞ்சிட்டு நேரம் இருந்தா பாடல் பார்க்கலாங்க ஐயா. சரிங்கய்யா, சரிங்க. அடுத்த ரொம்ப வாரம் நன்றிங்கய்யா. பார்க்கலாம். நன்றி. நன்றிங்கய்யா. அப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாங்கய்யா.